அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி தூதுவளை ரசம். இது சளிக்கு ரொம்ப நல்லது, சீக்கிரம் க்யூர் பண்ணிடும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதுக்கு முதல்ல நான் இலைகளை கட் பண்ணி வச்சுக்கிறேன். தூதுவளை செடியில் நிறைய முள் இருக்கும். ஸோ நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணியிருக்க இலையில கூட முள் இருக்குது. பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம இப்போ ரசம் ரெடி பண்ணலாம். பாத்திரம் வச்சு ஹீட் ஆனதும் அதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்து இன்னொரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது அதே பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பூண்டு, வரமிளகாய், நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்க தூதுவளை இலையை ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன். இது நல்லா வதங்கி வரணும். அந்த இலையில இருக்க முள் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா அரைஞ்சி வரும். அரைச்சி எடுத்து ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க ஜீரகம், கொத்தமல்லி, மிளகு இலைகளையும் ஆட் பண்ணி தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அடுத்ததாக பாத்திரம் வச்சு ஹீட் ஆனதும் கடலெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெடித்ததும் சின்ன வெங்காயம் ஒரு 5, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் அரைச்சி வச்சுருக்கேன் தூதுவளை இலையை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது மிக்சியையும் அலசி தண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்தது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொதிக்க விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே தலையை நல்லா வணக்கி அதுக்கப்புறமா அரைச்சி ஆட் பண்ணிடுறதுனால கொதிச்சா போதும். அடுத்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.